திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 100 கோடி ரூபாய் காணிக்கை பணத்தை திருடிய வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஆந்திர மாநில சிஐடி போலீஸ் டிஜிபி தலைமையிலான அதிகாரிகள் குழு திருப்பதி மலைக்கு வந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. விசாரணை சூடுபிடித்துள்ள நிலையில் மோசடி வழக்கில் அடுத்தடுத்து சிக்கப்போவது யார்? மாட்டிக்கிட்ட பங்கு என நடிகர் சூரி நகைச்சுவையாக சொல்லும் இந்த காட்சி சிவகார்த்திகேயனுக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஊழியருக்கு பக்காவாக பச்சக் என பொருந்துகிறது. இப்படி வெளிநாட்டு பக்தர்கள் அழைத்த டாலர் நோட்டுகளை மட்டும் வேட்டிக்க அடியில் பதுக்கி விவரமாக கடத்திய காட்சிகள் தான் தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சைக்கிள் கேப்பில் டாலர்களை சுருட்டி வேட்டிக்குள் சொருகிய இவர் 100 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை குவித்துள்ளார் என்பதுதான் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. நடைபெற்ற மோசடியில் ஏழுமலையான் கோவிலின் பிரதிநிதிகள் மற்றும் தேவஸ்தான அதிகாரிகளும் உடந்தையாக இருந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சிஐடி போலீஸ் விசாரணையில் குற்றவாளிகள் அனைவரும் சிக்குவார்களா? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணத்தை கணக்கிடும் பணிகளை கோவில் பெரிய ஜீயர் சார்பில் மேற்பார்வையிடும் பிரதிநிதியாக தமிழகத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் ஈடுபட்டிருந்தார். இவர் 2023ஆம் ஆண்டு வரை சுமார் 20 ஆண்டுகள் அந்த பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஒருமுறை அவர் உண்டியல் பணம் கணக்கிடும் பகுதியில் இருந்து வெளிவந்தபோது அவரை தடுத்து நிறுத்திய விஜிலன்ஸ் துறையினர் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர். அப்போது அவரிடம் சுமார் 75,000 ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் அந்த அமெரிக்க டாலர்களை தன்னுடைய ஆசன வாயிலில் வைத்து பதுக்கி வெளியே எடுத்துச் செல்ல முயன்றது தெரிய வந்தது. அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட விஜிலன்ஸ் துறையினர் திருமலை காவல் நிலையத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஒப்படைத்தனர். அதன் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கு உண்டியல் காணிக்கை பணத்தை திருடி அந்த பணத்தின் மூலம் சென்னை, திருப்பதி ஆகிய நகரங்களில் அப்பார்ட்மெண்ட்டுகள், வீட்டுமனைகள், மாந்தோட்டம், விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆகியவற்றை வாங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய போலீசார் அழுத்தம் காரணமாக லோக் அதாலத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு அவர் உண்டியலில் திருடிய பணத்தின் மூலம் வாங்கிய சொத்துக்களை தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டது. அதன் பிறகு ரவிக்குமார் மோசடியாக வாங்கியதாக கூறப்படும் சொத்துக்களின் ஒரு பகுதியை தேவஸ்தானத்திற்கு காணிக்கையாக கொடுத்து விட்டதாகவும், மற்ற சொத்துக்களை போலீஸ் அதிகாரிகள், தேவஸ்தான அதிகாரிகள், தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை அதிகாரிகள் ஆகியோர் தங்களுடைய உறவினர்களின் பெயரில் பத்திரப்பதிவு செய்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டுக்கள் எழுந்தன. ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் இந்த விவகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆந்திர மாநில சிஐடி போலீசார் மூலம் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் ஆந்திர மாநில சிஐடி போலீஸ் டிஜிபி தலைமையில் திருப்பதிக்கு வந்த சிஐடி அதிகாரிகள் இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து ஆவணங்கள், சிசிடிவி பதிவு காட்சிகள் ஆகியவற்றை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லாமல் லோக் அதாலத்திற்கு எடுத்துச் செல்ல அப்போதைய திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு இயற்றிய தீர்மானத்தின் நகல், தீர்ப்பு நகல் ஆகிய அனைத்தையும் கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதன் காரணமாக இந்த விவகாரத்தில் உண்டியல் பணம் திருட்டுக்கு உடந்தையாக இருந்தவர்கள், மிரட்டி சொத்துக்களை தங்கள் உறவினர்களின் பெயரில் எழுதி வாங்கியவர்கள் உள்ளிட்டோர் விரைவில் போலீஸ் விசாரணையை எதிர்கொள்ள நேரிடும் நிலை ஏற்பட்டுள்ளது.